வெல்கம் பேக் டு எங்க சேனல். மேக்கப்லாம் பலமா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா காஸ்டியூம்ஸ்? காஸ்டியூம் சூப்பரா இருக்கா? நல்லா. இப்போ என்னடா கோவாவுக்கு போறோம் பீச்சுக்கு. கோவாக்கு போறீங்களா? எஸ். அதால வந்து கோவாக்கு போகல வந்து கோவா தீம் போட்டு போகணும்னு சொல்லி இப்போ எல்லாம் நாங்கள் சேஞ்ச் ஆகிட்டோம். என்னோட ட்ரெஸ் காமிங்க. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட காஸ்டியூமு. என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ண காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா பியூர் காட்டனில் வந்து பீச் வேர் மாதிரி எடுத்திருக்கோம். காஸ்டியூம்க்கு ப்ரமோஷன்லாம் இல்லை. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அதாவது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்கள் 2 பேரையும் பீச்சில் வச்சு ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால எங்களுக்கு அவரே வீடியோ காலில் வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்த காஸ்டியூம் தான் அது. பட் அவரோட ஷர்ட் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி அவர் வந்து வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்தார். பட் நான் வந்து இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து எங்களோட பீச் ஃபோட்டோ ஷூட் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதோட ஃபுல்லாகவே இந்த vlog ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எப்படி எடுத்தது, அந்த ஃபோட்டோ வந்து எப்படி வந்திருக்குன்றதையும் அண்ணாவோட ஆக்டிங்கையும் அதோட பார்க்க போறீங்க. எப்படி எல்லாம் போஸ் கொடுக்காரு, என்னென்ன மாதிரி எல்லாம் போஸ் கொடுக்காரு, ஃபோட்டோகிராஃபர் எப்படிலாம் கஷ்டப்பட போறாருன்றது தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே போஸ் கொடுக்க தெரியாது, அதான் உண்மை. இவங்க வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காங்க சென்னைக்கு. ஸோ அவர் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தார், அப்படியே எங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபோட்டோஸ் வந்து பண்ணுறாரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கேயும் வந்து பட்ஜெட் காஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸு, மேரேஜ் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஷீலாம் கலந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பட்ஜெட்குள்ளே ஃபோட்டோகிராஃபி எடுத்து ஆல்பம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம லேட் பண்ண வேணாம். ஸோ அவரை போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்டை வந்து வாங்க பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு அவளுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அவன் எப்படியோ எங்களை மாதிரி அடித்து உதச்சி அப்படியே கிட்ட வச்சு ஜாயின் பண்ணி ஏதோ சம்திங் அவன் எப்படியோ அந்த எப்படியோ எடுத்து தருவான். ஏன்டா அவன் ஒரு அதில் ஒரு கை தேர்ந்த ஒரு கலைஞர் அவன். ஏன்டா என்னோட ஃப்ரெண்ட் வெட்டிங் வந்து அவன் தான் பண்ணவன். ஸோ அதால் வந்து சொல்கிறேன், அவன் ஒரு பெரிய ஒரு கலைஞர் அவன். அந்த கலைஞரை தான் இன்றைக்கு மீட் பண்ண போகிறோம். அந்த கலைஞர் வந்து என்னெல்லாம் பாடுபடுத்துகிறாரு, நான் எப்படி அவனை பாடுபடுத்த போகிறேன்றதை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ மக்களே, பீச்சுக்கு போக போகிறோம், கோவாவுக்கு. வாங்க. கோவாக்கா? ஏ கோவாக்கா? இங்கே இருக்க கோவலத்துக்கு போக போகிறோம். வந்து எங்கள் கேமராமேன் வந்து ஒரு லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் சொன்ன கேமராமேன் இவங்க தான். வாங்க கொஞ்சம். அது வந்து நேராக போயிடாது போல், குறுக்கு மறுக்கால வளைஞ்சி நெளிஞ்சி தான் போகணும் போல இருக்குது. அப்படிதான் இருக்கு இந்த விஷயம். பீச்சை மூடி வர மூடி வச்சிருக்கேன். ஜேம்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம கேஷுவலாக நிற்கும் போது அவரோட கிளிக்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்பார். அது வந்து நம்ம வந்து பெருசாக ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்மளை வந்து டென்ஷன் பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டம் இல்லையா? ஸோ அதில் வந்து ரொம்ப கேஷுவல் ஷாட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இப்போ லொக்கேஷன் பாருங்கள், இது வந்து ஒன் ஆஃப் த லொக்கேஷன் அவர் சூஸ் பண்ணது. அங்கே வந்து பீச் இருக்குது பின்னாடி. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் வந்து ஷூட் நடக்க போகுது. நாங்கள் ரொம்ப சிம்பிள் காஸ்டியூமில் தான் வந்திருக்கோம். பட் இந்த ஷூட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் எடுத்துருங்க, அப்புறமா கூட என்ன எடுக்கலாம். அங்கே போகிறதா? ஆனால் இல்லை, கொஞ்சம் மட்டும் எடுக்கட்டும். கேப்டன் மட்டும் எடுக்கட்டும். இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து சென்னை ஈசிஆர் சைடில் தான் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இப்போ வந்து பின்னாடி வந்து பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க பீச். அதுதான் நம்மளுக்கு வராது. அதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அது எங்களுக்கு வராது. அதுதான் உங்களோட வேலை. ரெடியா? அது நானு, இது இளங்கோவா? இது வந்து நீங்க, இது வந்து அண்ணன். இப்படி மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஆரம்பிக்கிறது. சரி, ஓகே. ஒவ்வொன்றா
ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதான் வந்து எங்களோட வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபோட்டோ ஷூட். நாங்கள் எங்களோட மேரேஜ்க்கு அப்புறமா வந்து பண்ணுற ஒரு ஃபோட்டோ ஷூட் இது. இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க வந்து ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க பீச்சில் வந்து ஒரு ஷூட் எடுக்கணும்னு. ஸோ அதை எங்களை வச்சு எடுத்தார். பாவம் நேற்று வந்து பாடுபட்டுட்டார். ஏன்னா 2 பேருக்குமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. யாருக்குமே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதே மாதிரி தான் நாங்களும் எங்களோட நிலைமையும் அதே சேம் சிச்சுவேஷன் தான். நிறைய இடத்துல வந்து அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ரியாக்ஷன்ஸ் இது எதுவுமே வந்து மோஸ்ட்லி வந்து நான் கொஞ்சம் பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளுக்கு செட் ஆகாது இல்லையா. எவ்ரி லைஃப் டைமில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் தான் கேமராலாம் எடுக்கிறது இல்லை, என்ன ரியாக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே அப்படின்னு வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து கதறாரு. அந்த ஃபீலிங்ஸ் கிடையாது. சைட் அடிப்பீங்களா, அந்த ஃபீலிங் கொடுங்க பார்ப்போம். ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளோட மெமரிஸை வந்து எப்போவுமே அழியாமல் பாதுகாக்கிற ஒன்று. அதை வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சிரித்தோம், ஹாப்பியாக இருந்தோம். எந்த இடத்துலையுமே வந்து டென்ஷன் ஆகலை. ஏன்னா அவரும் ரொம்ப ஜோவியலாக சூப்பராக, ஏன்னா அவர் வந்து சொன்னார் நீங்கள் தாங்க காமெடி பண்ணுறீங்க. ஆனால் ஒரு ஃபோட்டோஸும் எடுக்கும்போது அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, அது வந்து நம்ம எத்தனை பேர் ஃபீல் பண்ணோன்னு தெரியாது. பட் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நம்மளை ஒரு அழகாக காட்டணும், ஒரு சூப்பராக காட்டணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கு. அண்ணன் மட்டும் ரியாக்ஷன் கொடுத்தாருன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க ஃப்ரேம் எல்லாம் வந்து செம்மையாக ஃபீல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் வந்து ஃபீலே பண்ண மாட்டேங்கிறாரு. என்னையே தான் ஃபீல் பாருங்க. டிஸ்டன்ஸை பாருங்க. எங்கேயாவது நடக்குமா சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் நடக்கும். அவர் ரொம்ப ரொம்ப டீசெண்டானவர். பப்ளிக்லலாம் இந்த மாதிரி நீ பார்க்குற மாதிரிலாம் கிஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எடுங்க. வெக்கம் வருதுடா, வெக்கம் வருது அவருக்கு. சூரியன் நாளைக்கு தான் வருவாங்க. அவன் மதுரை போயிடுவான். அதுக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அவர் கச்சிதமா பண்ணிடுவார். இவ்வளோ அழகான ஒரு கடல், இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல எப்படி எப்படி ஃபீல் பண்ணணும் ஒரு அழகான பொண்ணு. நம்ம வந்து தாலி பண்ண வரல. நீ ஆசைப்பட்டி அவரை வச்சு ஷூட் எடுக்கணும் தேவையா? வேற மாதிரி நினைச்சேன். அண்ணன் நீ வேற மாதிரி பண்றாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா கப்புள்ஸும் எல்லாம் தெரிஞ்சு வர மாட்டாங்களே, அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுவீங்களா? வெரி குட். அப்போ நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணுங்க, ஜாலியாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல. நான் தான் கப்புள்ஸ் எல்லாத்தையும் சிரிக்க வைப்பேன். ஆனால் இவங்க 2 பேரும் சரி என்னையே சிரிக்க வைக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுக்கணும். போதும் போதும் எடுத்து போட்டாலான்னு வாங்கிட்டு இன்னும் 5 நிமிஷத்துல போதும் வாங்க டீ குடிக்க போகலான்னு வந்ததுல இருந்து இதே போஸ் தான். வேற எந்த போஸும் மாற்ற மாட்டேங்கிறாரு. என்னால் சொல்லி சொல்லி முடியலை. செருப்பு இருக்காரு, கழுவு வந்துருக்காரு. அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை கதறிட்டு இருக்கா. ஆண்டா இப்படி பாஸ் கூட ஒர்க் பண்ணி வராராம். எப்படி ரெடி பண்ணு. ஒன்ஸ் மோர் நிக்க சொல்லி போஸ் வச்சுக்கிட்டு இருந்தா ஏரியாவே பள்ளமாக்கிட்டாரு. குளிக்கிற முடிய பாருங்க, அங்க பாருங்க. அவ்வளவுதான். கேட்டா தண்ணி வந்தா பள்ளமாகுமா? நானும் தான் பள்ளமாக்குறேன்.
ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கு. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களா? என்ன சொல்லுங்க? இருக்கிற 4 முடியை தான் வெட்டி கொண்டு இருக்கணும். வெட்டி கொண்டு இருக்கணுமா? வெட்டி கொண்டு இல்ல சரி, நாங்க ரெடி தான். சூப்பரா போகுது, எங்களுக்கு போக மாட்டேங்குது. செம்மையா போகுது. உங்ககிட்ட என்ன சொல்றாரு? ஏண்டா அந்த மரத்துல ஏறவா? போய் அந்த மரத்துல ஏறவான்னு கேட்கிறாரு. இங்க இருந்து போஸ்ட் பண்ண என்ன கொடுத்தாரு? அதாவது இந்த மரத்துல ஏறுற மாதிரி நான் ஏறேன், இப்ப என்ன பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி அப்படி போஸ்ட் கொடுக்குறது. அவர் ரொமான்டிக்கெல்லாம் கொடுக்க மாட்டார், ஆக்ஷன் ஹீரோடா. ஆக்ஷன் ஹீரோ. காரைக்குடி போறோம் தான். அவன் இப்ப காரைக்குடியில அங்க போயிட்டாரு. அப்படி செத்த 2 நாள் 2 நாள் சாவடி. அதுவும் வேஷ்டி சட்டை போட்டு ட்ரெடிஷ்னல்ல, கேஷுவலே வரல, ட்ரெடிஷ்னல் பார்த்துக்கோங்க. ஐயா போஸ் கொடுங்கயா. வந்து என் பண்ணுறோம் பீச்சில். ஏன்னா இங்கே கொஞ்சம் லைட்டிங் இல்லைன்றதால இதை என் பண்ணுறோம். பட் மோஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வந்தாங்க. யார் மேல கருப்பா தெரியுறேன் நான் வந்து. எல்லாருமே கருப்பாக தான் தெரியும். லைட்டிங் இல்லை, லைட்டு அதனால கொஞ்சம் கருப்பாக தெரியும். பட் இருந்தாலும் வந்து அவ்வளோதான், நைட் ஆகிடுச்சுனால எடிட்டிங் மோஸ்ட் ஆஃப் சூப்பர் ஷோஸ் எடுத்தாச்சு. ஏன்னா வந்து இப்போ நான் சிக்கன் பாப்கார்ன். பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன். வந்து எங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் என்ன நம்ம ஜேம்ஸ் தான் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாரு. டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. பயங்கர செட்டப்ல வந்திருந்தாரு. பட் எனிவே, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப காத்து இன்னைக்கு பீச்சில் பார்த்தீங்கன்னா சரியான காத்து. என்ன சொல்றது, எங்களால் ஒரு இதுவாக நின்று போஸ் கொடுக்க முடியல. பட் ஃபைன், இருந்த வரைக்கும் எங்களை வச்சு கோஆப்ரேஷனில் அவர் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காரு. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்து என்னோட எவ்ரிடே ஃபோட்டோஸ் போடுவோம் இல்லையா, அதில் போடுறோம் பாருங்க. அப்கமிங்கில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து செட்டிநாடு, காரைக்குடி நிறைய பேருக்கு வந்து தெரியும். செட்டிநாடுன்றது வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. செட்டிநாடு சாரி, செட்டிநாடு பேலஸ் இதெல்லாம். பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னும் செட்டிநாடு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து நாங்கள் அங்கே போகிறோம். போயிட்டு அங்கே இருக்க பேலஸ், செட்டிநாடு காட்டன் சாரி, அப்புறம் செட்டிநாடுல நிறைய ஸ்பெஷல் இருக்கு. எல்லாமே நம்ம வீடியோ எல்லாமே எனக்கு காட்ட போறா, அதை நான் உங்களுக்கும் காட்ட போறேன். ஆமாம். ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணுங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlog வந்து எங்களோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நல்ல பீச்சில் நனைஞ்சி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சு. கசகசன்னு இருக்கு அந்த உப்பு வந்து ஒரு மாதிரி இருக்கே இல்லாம இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். until then bye bye, see you. Bye bye. Bye மக்களே.